அதே மாதிரி சில குழந்தைங்களுக்கு மூக்குல அடைச்சிருக்கும் சார். அப்ப என்ன பண்ணுவோம், தைலத்த மூக்குல தடவுவாங்க, அப்புறம் நெஞ்சு தடவுவாங்க. அந்த பண்ணக்கூடாது. மாதிரிலாம் ரிலாக்ஸ் ஆகும். உண்மையிலேயே பாசிபிளா? பண்ணக்கூடாது. அது வந்து தைலம் இஸ் ஸ்ட்ராங் இரிட்டன்ட். நம்மளுக்கே அது வந்து அளவுக்கு மீறி ஜாஸ்தியா தடவுனா நம்மளுக்கே ஒரு எரிச்சலா மாதிரி இருக்கும். எரிச்சல் ஆகும். அப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து அந்த டைமுக்கு ஒரு சூதிங் எஃபெக்ட் வேணா கொடுக்கலாமே தவிர அது வந்து இட்ஸ் நாட் அ குட் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி ரீசென்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா 13 பரவிட்டு இருக்கு சோஷியல் மீடியால. குழந்தைங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த ஃபிளாஷ் கார்ட்லாம் காட்டுறாங்க. அதாவது அந்த ரைட் பிரெயின்லாம் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா சார் அது? பேசிக்கா வந்து குழந்தைக்கு வந்து இப்போதைக்கு அந்த மொபைல் கலாச்சாரம் ஜாஸ்தியா வந்ததுனால குழந்தைக்கு நிறைய மொபைல் காட்டுறாங்க. அது டெஃபினட்டா பண்ணக்கூடாது. மொபைல் காமிச்சு மொபைல்ல வந்து மொபைல்ல என்ன விதமான வேணா கேம்ஸா இருக்கலாம். பட் அது மாதிரி மொபைல் காமிக்கிறது குழந்தைங்க நிறைய மொபைல் பார்க்க விடுறது இட்ஸ் நாட் குட் திங். அது பண்ணாம அவங்களுக்கு வேற விதமா அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுக்கறதுக்கான வழிமுறை தான் அது. ஸோ ஃபிளாஷ் கார்ட்ஸ் காட்டுறது தப்பு கிடையாது. பட் ஆனால் அது ஏஜ் வைஸ் மாறும். நீங்கள் ரொம்ப குட்டி குழந்தைக்கு போய் ஃபிளாஷ் கார்ட்ஸ் காட்டினா அவங்களுக்கு என்ன புரியும்? ஸோ ரொம்ப குட்டி குழந்தையா இருந்தால் அவங்களுக்கு ஷேப்ஸு, கலரு, இல்லை கலர் டிஃபரன்ஷியேஷன் இது என்ன அப்படிங்கிறது காட்டுறது சிறப்பாக. அதே